வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக மிகவும் சமநிலை உள்ள ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. எவருடனும் சண்டை வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள், எப்போதும் அமைதியாக வாழணும்னு விரும்பக்கூடியவர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் சில காலங்கள் மனிதன் விரும்பாத சோதனைகளை கூட அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உருவான ஒரு காலங்களாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை தான் இந்த துலாம் ராசி நண்பர்கள் கடந்த சில ஆண்டுகளாக அனுபவித்து கொண்டு வந்து கொண்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கு இதுவரைக்கும் நடந்த கஷ்டங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த சில ஆண்டுகளை நினைத்து பார்த்தால் பல கவலைகள் உங்களுடைய நினைவுக்கு வந்து செல்லும். ஆனால் அந்த ஒரு கவலைகள் எதனால் நடந்தது, இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது யார் என்று உங்களுக்கு தெரியாமலே இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் செய்ய முயற்சி செய்தால் அது கடைசி நேரத்தில் தடைபட்டு விடும். ஆனால் இதற்கு பின்னணியில் ஒரு நபர் இருப்பார். பின்னணியில் ஒரு நபர் இருந்தால் மட்டுமே இந்த ஒரு விஷயத்தை தடை பண்ண முடியும் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் தோணிக்கொண்டே இருக்கும். ஒரு வேலை ஆரம்பித்தால் கூட அதற்குள் பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நம்பிய மனிதர்கள் கூட ஒரு கட்டத்தில் உங்களுக்கு எதிராக மாறியிருப்பார்கள். இதெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு சோதனை என்று நீங்கள் பலமுறை உங்களுக்குள்ள நினைத்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கு நீங்களே கேள்விகளையும் எழுப்பிக் கொண்டே இருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்க கூற வேண்டும். கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி எதிராக இருந்தது தெரியுமா? ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த துலாம் ராசிக்கு சில காலமாகவே இந்த கிரகங்களின் தாக்கங்கள் அதிகமாகவே இருந்தது. முக்கியமா சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், இந்த கிரகங்களின் இணை தாக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பல சோதனைகளை உருவாக்கியது. சனி ஏற்படுத்திய தாமதங்கள், சனி கிரகம் உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையை கற்றுக் கொடுத்தது. ஆனால் அந்த ஒரு பொறுமையை கற்றுக் கொடுக்கும் போது சில நேரங்களில் கடுமையான சோதனைகளும் உங்களுக்கு உருவானது. இதனால் வேலை விஷயங்களில் தாமதமானது ஏற்பட்டது. பணவரவில் தடைகளானது உருவானது. முயற்சிகளில் தடைகளும் உருவாகிவிட்டது. இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது சனி பகவான். சனி பகவான் தான் இப்படிப்பட்ட கஷ்டங்களை உங்களுக்கு உருவாக்கினார். அடுத்ததாக ராகு. இந்த ராகு உருவாக்கிய குழப்பங்கள். ராகு கிரகம் வாழ்க்கையில திடீர் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். நீங்கள் எதையோ நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் தேவையில்லாத தடங்கல்கள், தேவையில்லாத ஒரு ஞாபக மறதிகள், திடீரென்று சில பிரச்சனைகள், இது அனைத்தையும் ஏற்படுத்துவது இந்த ராகுவாக மட்டும்தான் இருக்கும். இதனால் தவறான மனிதர்களை நீங்கள் நம்பி விடுவீங்க. தவறான மனிதர்களை நம்பி தவறான பாதைகளில் சென்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே துளைத்துக் கொள்வீர்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும். அந்த பிரச்சனைகள் எதன் மூலம் ஏற்படுகிறது, எதற்கு நமக்குன்னு அந்த பிரச்சனைகள் வருகிறது என்று தெரியாமல் அதனை யோசித்துக் கொண்டு இதுவரைக்கும் நீங்கள் இருப்பீர்கள். மனக்குழப்பங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எந்த ஒரு முடிவை எடுத்தால் தெளிவான முடிவாக இருக்கும் என்று தெரியாமல் நீங்கள் மிகவும் யோசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அடுத்ததாக கேது பகவான் கொடுத்த தனிமைகள். கேது அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே இந்த கேது கிரகம் சில நேரங்களில் மனிதனை தனிமையில் தள்ளிவிடும். நீங்கள் எவ்வளவுதான் உங்களுடன் நபர்கள் இருந்தாலும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாலும், உங்களை சுற்றி நபர்கள் அனைவரும் உட்கார்ந்திருந்தாலும் நீங்கள் தனிமையில் இருப்பது போல ஒரு நிகழ்வானது உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால் துலாம் ராசி நண்பர்கள், என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்களே நினைத்துக் கொள்வீர்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய அதிபதி உங்களுக்கு எதிராக செயல்படுவார். இந்த துலாம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர கிரகம் பொதுவாக அழகு, வசதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். நமக்கு எது வேண்டுமானாலும் சரி, முன்னேற்றம் அடையணும், வசதி வேணும் அப்படின்னா அதற்கும் இந்த சுக்கிர கிரகம் தான் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். அழகு வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், எனக்கு பணம் கூட வேண்டாம்பா, மனதுல ஒரு நிம்மதி இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைத்தாலும் அதற்கும் உங்களுடைய அதிபதி மனது வைத்தால் மட்டுமே முடியும். ஆனால் சில காலங்களில் உங்களுடைய அதிபதி பலவீனமான ஒரு நிலையில் இருந்ததால் உங்களுடைய வாழ்க்கையில சில சிரமங்கள் அதுவாகவே உருவாகிவிட்டது. இது உங்களுடைய வாழ்க்கையை அழித்து விட்டது. அந்த அளவுக்கு சில கொடுமைகள் உங்களுடைய வாழ்க்கையில உருவானது. இதனால் உங்களுடைய உறவுகளுக்குள் பிரச்சனையானது ஏற்பட்டது. உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுக்கும் சும்மாவே ஆகாது. இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் இந்த உங்களுடைய அதிபதியால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய உறவுக்குள் ஏற்பட்டு அந்த ஒரு உறவுகள் நிச்சயமாக பிரிந்திருக்கும். பண விஷயங்களில் தடைகளானது உருவாகியிருக்கும். நீங்கள் மற்றவங்களிடமிருந்து வாங்கிய பணத்தையும் உங்களால் சரியான நேரத்தில் கொடுக்க முடியாது. இதனால சின்ன பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த பணமும் உங்களுக்கு உறுதியான ஒரு நாளில் நிச்சயமாக கிடைக்காமல் இருக்கும். இதனால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும்.
உங்களுக்கு எதிராக இருந்த நபர்கள் யார் தெரியுமா? துலாம் ராசி நண்பர்களின் வாழ்க்கையில சில மனிதர்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருந்தார்கள். அவர்கள் நம்பிய நண்பர்கள், உறவினர்கள், வேலையிடத்தில் இருந்த ஒருவர்கள். இந்த நபர்கள் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு எதிரியாக மாறியிருப்பார்கள். அவர்கள் ஏன் எதிராக மாறினாங்கன்னு ஒரு தடவையாவது நீங்க யோசித்தது உண்டா? இதற்கான காரணம் சில நேரங்களில் பொறாமை. நீங்கள் முன்னேற முயற்சி செய்தால் அதை பார்த்து சிலர் அமைதியாக இருக்க மாட்டாங்க. அவங்க உங்களுடைய வாய்ப்பை தடுக்க முயற்சிப்பாங்க. உங்களுடைய பெயரையும் கெடுக்க முயற்சிப்பாங்க. அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு பொறாமை உணர்வால் நான் சில பேர்கள் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை நிலையை மாறப்போகிறது. அது எப்படி மாறப்போகிறது என்று தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த ஒரு நாளானது வரும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு துலாம் ராசியோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றமானது ஆரம்பிக்கும். இதற்கு காரணமாக இருப்பது சுக்கிரன் மற்றும் குரு பகவான் கிரகங்களின் நல்ல ஒரு நிலை. இவர்கள் இருவரும் நல்ல ஒரு நிலைக்கு வரப்போகிறார்கள் இந்த ஒரு நாளில். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. செயல்படுவது மட்டுமல்லாம உங்களுடைய வாழ்க்கை நிலையையும் மாற்றி விடுவார்கள். இதுவரை நீங்கள் பட்டு கொண்டிருந்த கஷ்டங்களிலிருந்து நல்ல ஒரு விடுபாட்டை உங்களுக்குள்ள ஏற்படுத்துவார்கள். இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு தரக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா? முதலாவதாக மன அமைதியை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். இதுவரைக்கும் மன அமைதி இல்லாமல் எதையாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு செயல்களை செய்யணும்னா கூட உங்களால முழுமையாக செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடும். நல்ல ஒரு மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திப்பீங்க. அந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கை துணையாக வரலாம். இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு நண்பராக கூட வரலாம். அந்த ஒரு நண்பர் நிச்சயமாக உங்களுடன் இருப்பார். மூன்றாவதாக பணவரவு உங்களை தேடி வரும். இவையெல்லாம் மெல்ல மெல்ல உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமான ஒரு வாழ்க்கையை அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும். புதிய திருப்பங்கள் உங்களுக்குள்ள உருவாகும். இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில சில முக்கியமான திருப்பங்கள் நடக்கலாம். அந்த திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிவிடும். ஒரு புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஒரு நல்ல தொழில் வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது ஏற்படும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பு முனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வருவாங்க. முன்பு உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் நிச்சயமாக இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வருவாங்க. உங்களுடைய குணங்கள், உங்களை நீங்க நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் இது பிடிக்கல அப்படின்னு முன்னாள் நபர்கள் உங்களை வேண்டாம் அப்படின்னு உதறி எறிஞ்சிட்டு போயிருப்பாங்க. இது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணைகள், உங்களுடைய காதலன், காதலிகள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் போயிருப்பார்கள். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடியே சில நபர்கள் வருவார்கள். அவர்கள் வந்து உங்களுடைய நடவடிக்கையாக இருக்கட்டும், நீங்க நடந்து கொள்ளக்கூடிய விதங்களாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிற அளவுக்கு நிச்சயமாக கேட்பார்கள். கேட்டு உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும். அந்த அளவுக்கு ஒரு நன்மைகளானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் நிச்சயமாக வருவார்கள். இனிமே வரக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக வரக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை தரக்கூடிய நபர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். உங்களை முன்னேற்றக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். இவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஒளிவுக்கான ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்வார்கள். கொண்டு சென்று உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றுவார்கள். இவங்களுடைய வருகை உங்களுடைய வாழ்க்கையை எப்படி தெரியுமா மாற்றும்? இந்த புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்கை நிச்சயமாக வகிப்பார்கள். அவர்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிப்பார்கள். உங்களுடைய முயற்சிகளை ஆதரிப்பார்கள். நீங்கள் என்ன செய்தாலும், ஏதாவது வேலைகள் செய்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு இருந்தாலும் சரி, அது அனைத்திலும் இருந்து நிச்சயமாக தீர்த்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு பாதைக்கு கொண்டு செல்வார்கள். இருளை மட்டும் பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை நிச்சயமாக உருவாக்குவார்கள். அவர்கள் இந்த ஒரு புதிய மனிதர்களால் மட்டுமே இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கக்கூடிய புதிய அத்தியாயம் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் உங்களுடைய பலமாக மாற்றியிருக்கும். இந்த அனுபவம் காரணமாக இனி வரக்கூடிய வாய்ப்புகள் நீங்க சரியாக பயன்படுத்துவீர்கள். இனிமே நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு நல்ல காலத்தை நீங்கள் இன்னும் வலுப்படுத்த வேண்டுமா? வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் கோவில்